சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்களால். அவ எதுக்கு உங்களை அடிக்கணும்? உங்களை அடிக்க அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? எல்லாம் நீ பெத்து வச்சிருக்கல மோவே, அவனுக்காக தான் நான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு வக்காலத்து வாங்க போய் தான் அவன் என்ன அடிச்சா. ஏன் எல்லாரும் இப்படி இருக்காவ? என்ன ஆச்சு? ஒன்றும் தெரியலையே. ஏக்கா ரேஸ் அரிசி கொடுத்தா சொல்லுன்னு சொன்னியல்ல, நான் அரிசி கொடுத்துட்டு இருக்கேன். ஐயா ரேஷன் கொடுக்கானோ? ஆமாக்கா, ரேஷன் கடையில் கூட்டம் ஒன்றும் இல்லை, போய் வாங்குங்க. இந்த காலை வச்சுட்டு நான் எப்படி போவேன்? என்னை அடிச்சு கொண்டுட்டாளே. ஏங்கா என்னாச்சு? யார் அடிச்சா? எல்லாம் அந்த குண்டு வசந்தி தான் என்னை போட்டு அடிச்சிட்டா. வசந்தி அக்காவா? வசந்தி அக்கா அப்படி அடிக்கூட ஆள் இல்லைல்ல, என்னத்துக்கு அடிச்சாவ? அதுக்கு ஒன்றும் இல்லை சீர்காழி அக்கா, இப்படி அடிச்சிருக்காவளே. ஐயே, ஏன் இப்படி இந்த பொம்பளை இப்படி இருக்குன்னு தெரியல. சீர்காழி, உங்க அக்கால கூப்பிடு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. சரி, குழந்தை நேரம் என்ன ரேஷன் கடையில் கொண்டு விட்டுருவீல? கூட்டம் வேற குறவா இருக்கான், சோத்துக்கு அரிசி வேற இல்லை, நீ வாங்கி வச்சிருவோம். இந்த காலை வச்சுட்டு இந்த பொம்பளை ரேஷன் கடைக்கு போகணும்னு சொல்லு. நமக்கு என்னத்துக்கு வம்பு, நம்ம வீட்டுக்கு போவோம். சரி அக்கா, நான் கிளம்பேன். நீங்க மெல்ல ரேஷனை வாங்கிட்டு வாங்க. வசந்தி, உங்க அக்கால பத்தியே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி உங்க அக்கா ரேஷன் கடைக்கு போகணும்னு சொல்லாவ. அந்த அளவு அடி ஒன்றும் படலை, ஓவரா சீன் போட்டுட்டோமோ. சரி, இதை ஒரு காரணமா சொல்லி இவளுக்கு வீட்டுல ஒரு வாரம் சாப்பிட வேண்டியதுதான். வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். அவெல்லாம் கம்ப்ளைண்ட் வச்சுதான் அவெல்லாம் திருந்துவாங்க. என்னத்துக்கு குழந்தை நேரம்? வேண்டாம், இனி விடுங்க, நான் பார்த்துக்கிடேன். ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாகும். பூஜா வருவா, பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கணும். எப்படா ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், சாப்பாடுலாம் வைக்கண்டாம், சீர்காழியே பார்த்துருவா எல்லாம். அது ஒன்றும் இல்லை சீர்காழி, ஏதாவது வைத்தியத்தை போய் காலை கொஞ்சம் கெட்டு போட்டுட்டு வரணும். போமா, வாரியா? சரிம்மா, பூஜைலாம் வருவாள், அதனால சொல்லிக்கிட்டா ஆஸ்பத்திரி வேற போவோம். காலு ரொம்ப வலிக்கும்மா. வசந்தி அக்கா, வசந்தி அக்கா, வசந்தி அக்கா. வா மேகலா. ஏக்கா, ஏன் என்னாச்சு? சோகமா இருக்கியா? இரு, நான் சொல்லேன். ஏக்கா, நீங்க சொல்லதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லேன். நீங்க நீலாக்கால அடிச்சியலோ? இல்லம்மா, நான் கோவத்துல இருந்தேன். அவ வேற அது இதுன்னு கேட்டுட்டு இருந்தாலே எனக்கு கோவம் வந்துட்டு சும்மா தான் காலை வச்சு கீழே விழுந்துட்டா. அது நீலாக்காளுக்கு குழந்தனாரு போலீஸ்ல கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறாவலாம் உங்களை. என்னது மேகலா சொல்ல? என்னத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறா? நீங்க அடிச்சதுல அந்த நீலா பொம்பளைக்கு கால் முறிஞ்சு போச்சாம், பார்த்துக்கிடுங்க. ஐயா ஐயா ஐயே, நான் காலை முறியது மாதிரி அடிக்கவே இல்லை அவளை. ரேஷன் கடை திறந்துருந்துன்னா வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்கள. அப்போ நான் வீட்டில் இருந்து பார்த்தேன், ரேஷன் கடை திறந்துருந்தேன். அப்போ வீட்டு ஒரு எட்டு சொல்லிட்டு வந்துடும்னு சொல்ல போனேன். அங்கே இருந்து பழியில் கிடந்து அந்த பொம்பளை துடிச்சிட்டு கிடந்த ஒரே ஆளுவ. யாக்கானு கேக்கச்சில தான் சொல்லிச்சு, இப்படி வசந்தி என் காலை முறிச்சு விட்டானே. எம்மா, நான் அவளை ஒன்றுமே பண்ணலம்மாவையா, என்னை இப்படி சொல்ல? ஐயோ, நீங்க இப்படி சொல்றிய, ஆனா நீலாக்களுக்கு காலு யானை காலு மாதிரி வீங்கி போய் இருக்குக்கா. அவ்வளவு பெருசா வீங்கி இருக்கா? ஆமாக்கா, நான் இனி வீட்டுக்கு போறேன். நீங்க ரேஷன் வாங்கியாச்சா? இல்லம்மா, நான் என்ன 2-3 மாசமா ரேஷன் வாங்கல, இனிதான் வாங்க போகணும். சரி அக்கா, நான் கிளம்புறேன். சரிம்மா, சரி, ஏதாவது உண்டுனா என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? சரிக்கா, சரி.
எப்பாடா வந்த வேலை ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சு. போலீஸ் வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ? ஏமாங்க, யாருமா வசந்தி? வசந்தி வெளியே வாங்க. நீங்க தானே வசந்தி? ஆமா மேடம், நான் தான் வசந்தி. நீங்க நீலா உங்களுடைய காலை அடிச்சு உடைச்சிருக்கீங்க, அதனால நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். நான் ஒரு தப்பு பண்ணல மேடம், என்ன விட்டுருங்க. நீ ஒரு தப்பு பண்ணாமலேமா நீலா உங்களுக்கு காலை அடிச்சு உடைச்சிருக்கா? அவங்க இப்ப ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க, ரொம்ப சீரியஸா வேற இருக்காங்க. போலீஸ்கார் எங்க அம்மையை கூட்டிட்டு போவாதீங்க. வாங்கம்மா ஸ்டேஷனுக்கு. என் பிள்ளை எல்லாம் பாவம் மேடம், என்ன கூட்டிட்டு போவாதீங்க, நான் ஒரு தப்பு பண்ணல. என்ன மன்னிச்சிருங்க மேடம், ப்ளீஸ் மேடம்.